கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனம். ஆமீன். கர்த்தர் இந்த நாளையில சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நம்ம கர்த்தருக்கென்று அநேக காரியங்களை நம்ம செஞ்சிருப்போம். ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட கர்த்தருக்கென்று உண்மை பாராட்டியிருப்போம். கர்த்தருக்காக வைராக்கியமா சில இடத்துல நம்ம நின்றுப்போம். இது பாவம், இந்த பாவத்தை கூட என் ஏசப்பாக்காக நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட கர்த்தருக்கென்று உண்மையாய் வாழ்ந்ததை, ஊழியம் செஞ்சதை எல்லாரும் இந்த டீனேஜ் பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும்போது சில பிள்ளைங்க எல்லாருமே உலக பிரகாரமா வாழ்வாங்க. ஆனாலும் அந்த பிள்ளைங்க கர்த்தருக்கென்று எல்லாவற்றையும் தேவனுக்கென்று அர்ப்பணித்து ஊழியம் செய்வாங்க. சின்ன வயதிலேயே, டீனேஜ் வயசுலயே. அப்படியெல்லாம் நீங்க செஞ்சதை அவர் மறந்து போகிறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தரோட சுத்த கிருபை. அப்படிப்பட்ட தேவன் நம்ம செய்த ஒவ்வொன்று காரியத்தையும் அவர் நினைவு வைத்திருக்கிறார். வரப்போகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்க அவர் அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். அதுக்கு எல்லாமே நம்ம இன்னைக்கு வரைக்கும் பட்ட பிரயாசத்தை அவர் மறந்தும் போக மாட்டாரு. வரப்போற ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுக்காமையும் போக போறது இல்லை. அதனால அவர் நம்ம செய்த எதையும் அவர் மறந்து போறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நம்ம செஞ்ச எல்லா ஒரு காரியமும் அவருக்கு தெரியும். அநேக ஆசீர்வாதங்கள் கர்த்தர் வரும் நாட்கள்ல தருவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்டே அவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.